வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஜெர்மனி, இங்கிலாந்து பயணம் மூலமாக தமிழகத்திற்கு ரூபாய் 15,516 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல். பிரதமர் நரேந்திர மோடியுடன் நண்பராக இருப்பேன், அவர் மிக சிறந்த பிரதமர். வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேட்டி. உக்ரைன் தலைநகர் கியூ மீது 800 ட்ரோன்களை ஏவிய ரஷ்யா. போர் தொடங்கியதிலிருந்து இதுதான் மிகப்பெரிய தாக்குதல். டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற ஜெயினர்களின் மத நிகழ்ச்சியில் ரூபாய் 1.5 கோடி மதிப்புள்ள 2 தங்க கலசங்களை திருடிச் சென்ற துறவியால் பரபரப்பு. முன்னாள் எம்பியான எனக்கு அதிமுகவில் எந்த பொறுப்பும் கொடுக்கவில்லை, அதனால் கட்சி பிரச்சினை குறித்து கருத்து சொல்ல இயலாது என நடிகர் ராமராஜன் தெரிவித்தார். கேப்டன் மக்களுக்கு நல்லது செய்யவே அரசியலுக்கு வந்தார். உங்கள் பிரச்சனைகளை பூர்த்தி செய்ய லேடி கேப்டன் வந்துள்ளார் என தேமுதிக இளைஞரணி மாநில செயலாளர் விஜயபிரபாகரன் மதுரையில் தெரிவித்தார். எடப்பாடியை ஒருபோதும் ஏற்க மாட்டேன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். தமிழகத்தில் கோயில் நிதியில் கல்வி நிறுவனங்கள், வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது, மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக பாமகவில் நிகழும் குழப்பங்களுக்கு பாஜக தான் முக்கிய காரணம், செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.